தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட சேஞ்சஸ் சைன் சேஞ்சஸ்லாம் பார்க்கலாம். நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் சைன் சேஞ்சஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரண்ட் பாருங்கள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி ஆர் டேக் சாக்லேட். இது வந்து 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270, எகெயின் இது என்னது 360 டிகிரி. ஓகேவா, இது என்ன சொல்லலாம் இல்லைன்னா ஆங்கிள் படி பார்த்தோம்னா எகெயின் 0க்கு 0வே தான் வரும். 90 டிகிரிங்கிறத π/2ன்னு சொல்லுவோம், இது பைன்னு சொல்லுவோம், இது 3π/2, எகெயின் 2π. ஓகேவா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இன்னொரு பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லை 360 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம். இதை வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லை 90 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம். இதை 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஆர் 270 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை 270 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லை 360 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் ஏன்னா என்னதுன்னா ஆல் எல்லா விதமான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவ். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதனுடைய இன்வர்ஸ் சைன் அண்டு கொசீக்கண்ட்டும் பாசிட்டிவ். இங்கே டேன் அண்ட் காட் பாசிட்டிவ், இங்கே காஸ் அண்டு சீக்கண்ட் பாசிட்டிவ். எது இதெல்லாம் பாசிட்டிவ் சொன்னமோ அது மட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாமே அடுத்த மற்ற 4 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னது நெகட்டிவ் அந்த குவாட்ரண்ட்டில். ஓகேவா, இப்போ சப்போஸ் நம்ம சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 90க்கும் 270க்கும் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்சஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே முன்னாடி எழுதுகிறோம் இல்லையா, சைனோ காசு டேன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உள்ள அதை மட்டும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாறும். ஓகேவா, அதுக்கு எப்போ அப்படின்னா இங்கே 90 270 அப்படிங்கிற ஆங்கிள்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்சு நடக்கும். ஓகேவா, இப்போ சைன் இருக்குது, 19 இருக்குது, 19நாலே நம்மளுக்கு என்னது சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. அப்போ சைன்கிறது என்னவா மாறும் அப்படின்னா காசாக மாறும். அதாவது சைன்கிறது காசாக மாறும், காஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டாவாக மாறும், டேன் தீட்டாங்கிறது காட் தீட்டாவாக மாறும், காட் தீட்டாங்கிறது டேன் தீட்டாவாக மாறும், சீக்கண்ட் தீட்டாங்கிறது கொசீக்கண்ட் தீட்டாவாக மாறும், கொசீக்கண்ட் தீட்டாங்கிறது சீக்கண்ட் தீட்டாவாக மாறும். இந்த மாதிரி தான் மாறும். ஓகேவா, ரிவர்ஸில். ஓகே, இப்போ சைன் தீட்டாங்கிறது இருக்குது. சைன் தீட்டா என்னவா மாறும், 90யோ 270யோ இருந்தால் காஸ் தீட்டாவாக மாறிடும். காஸ் தீட்டாவாக மாறிட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளை எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஓகேவா, 90 மைனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 90 மைனஸுங்கும் போது அது எந்த குவாட்ரண்ட்டை சேர்ந்தது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் என்ன இருக்குது, ஆல் ஆர் பாசிட்டிவ். ஏன்னு அர்த்தம், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி ஆர் டேக் சாக்லேட். ஓகேவா, அப்போ இந்த ஆளுங்கிறது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா எல்லா விதமான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் என்னது இங்கே பாசிட்டிவ். இது கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சலாம், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே இங்கே பாசிட்டிவ் தான். ஓகேவா, அது பாசிட்டிவ்னு போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். நெகட்டிவ்னா தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், பாசிட்டிவ்ங்கிறது நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா, நம்ம எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ அதே மாதிரியே பாருங்கள், காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், 19 வந்தாலே சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இங்கே என்ன இருக்குது, காசு இருக்குது. காசுங்கிறது என்னவா மாறும் நம்மளுக்கு, இங்கே சைன்னு மாறும், சைன். இங்கே என்ன பக்கத்தில் என்ன ஆங்கிள் ப்ளஸ்ஸோ மைனஸோ அது கவனிக்க வேண்டாம். நம்ம இந்த இடத்துல என்ன தீட்டா நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த தீட்டாவை யூஸ் பண்ணிக்கணும். 90 மைனஸ்னால என்னது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். அதே மாதிரி பாருங்கள், டேனுக்கு எடுத்துக்கலாம். டேன் 90 மைனஸ் தீட்டா எடுத்துக்கங்க. டேனுங்கிறது 19 வந்துருச்சா, 19 வந்தாலே என்ன செஞ்சுக்கணும், சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். டேனுங்கிறது என்னவா மாறப்போகுது, காட்னு மாறப்போகுது. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். 90 மைனஸ்னாலே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னாலே கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடலாம், ப்ளஸ் போட்டுடலாம். அதே மாதிரியே காட் பாருங்கள், காட் 90 மைனஸ் தீட்டா. காட் 90 மைனஸுங்கும் போது என்னது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். 19 ஆர் 270 வந்தாலே ஒன்று என்ன செஞ்சிடணும், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணணும். காட்டுங்கிறது என்னவா மாறிடும் நம்மளுக்கு, டேன்னு மாறிடும். இங்கே இருக்கிற தீட்டா என்னவோ அது அப்படி. 90 மைனஸ்னாலே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னாலே என்ன செஞ்சிடலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் போட்டுடலாம். அதே மாதிரியே பாருங்கள், கொசீக்கண்ட் பாருங்கள், கொசீக்கண்ட் 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. 90நாலே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணும். கொசீக்கண்ட் என்னவா மாறிடும், இங்கே சீக்கண்ட்டாக மாறிடும். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கிறோம். 90 மைனஸ்ங்கிறோன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். ஓகேவா,
அதே மாதிரியே தான் என்ன வரப்போகுது நம்மளுக்கு சீக்கண்ட்டுக்கும் வரப்போகுது. சீக்கண்ட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அது என்ன ஆக போகுது 19 சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சீக்கண்ட்டுங்கிறது என்ன மாறும் கொசீக்கண்ட்டுன்னு மாறிடும். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் போட்டுக்கிறோம். 90 மைனஸுங்கும்போது அது என்னது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னாலே எல்லாமே பாசிட்டிவ். இப்போ அதில் இருக்கிற 6 வேல்யூஸையும் நம்ம பார்த்தாச்சா, எல்லாமே பார்த்தாச்சு. 6 டிஃப்ரெண்ட்டான இது எல்லாத்துக்குமே ரிவர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் எல்லா பாசிபிலிட்டிஸும் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்த செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து 270 எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ 90 எடுத்துகிட்டு நம்ம சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே 270 எடுத்துகிட்டு அதுக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதனுடைய சைன் சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? சைன் 270 மைனஸ் தீட்டா. 270நாலே நம்ம என்ன செஞ்சிடணும், சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சைனுங்கிறது என்னவா மாறிடும், காசுன்னு மாறிடும். நம்ம ஆங்கிள் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்க போகிறோம். அதிலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. 270னா சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற தீட்டாவை அந்த இடத்துல போட்டுக்க போகிறோம். 270 மைனஸ் அப்படிங்கும்போது அது எத்தனாவது குவாட்ரண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். 270 மைனஸ் தீட்டாங்கிறது எங்கே இருக்குது, 270 மைனஸ் தீட்டாங்கும்போது அது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. தேர்டு குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ், டீன் போட்டிருக்கோம் இல்லையா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ். டீன் என்னது டேன், டேன் அதனுடைய ரிவர்ஸ் என்னது காட். இந்த ரெண்டும் மட்டும்தான் பாசிட்டிவ். மீதி எந்த விதமான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்தாலுமே நம்ம என்ன தான் செய்ய போகிறோம், நெகட்டிவ் போட போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, காசுன்னு போடுறோம்னு வச்சுங்களேன். காஸ் 270 மைனஸ் தீட்டா அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு என்ன வரும், 270நாலே உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க, காசை வந்து சைனாக மாறிடுங்க. இங்கே என்ன தீட்டா இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 270 மைனஸுங்கும்போது என்னது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவ் வருமானு பாருங்கள், வராது. டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ், அப்போ இதுக்கு நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு டேன் பாருங்கள், டேன் 270 மைனஸ் தீட்டா. 270நாலே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணும். டேனோட இன்வர்ஸ் என்னது காட்டு. இந்த என்ன தீட்டா இருந்ததுன்னா அந்த தீட்டா எடுத்து போட்டுக்கிறோம். டேன் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனு பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ் போட்டுக்கிறோம். ஓகே. தென் காட்டுக்கு பாருங்கள், காட் 270 மைனஸ் தீட்டா. 270நாலே சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். காட்டுங்கிறது என்னவா மாறப்போகுது, டேன். இங்கே என்ன தீட்டா இருக்கோ அந்த தீட்டாவை எடுத்து போட்டுக்க போகிறோம். 270 மைனஸுங்கும்போது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் அதனுடைய இன்வர்ஸ் காட்டும் பாசிட்டிவ். அப்போ காட்டு தானே இது, அந்த காட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே காசு சைன்னு பார்க்கக்கூடாது. இங்கே இங்கே இந்த இதை பொறுத்த வரைக்கும் டேன் அண்ட் காட்டுங்கிறது பிரச்சனை தெரியாது உங்களுக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன்லலாம் பாருங்களேன், சைன்னு இருக்குது. தேர்டு குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்லாம் வரும்போது உங்களுக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அந்த கன்ஃபியூஷன் என்னவா வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே இப்போ கொசீக்கண்ட் வரப்போகுது. கொசீக்கண்ட் 270 மைனஸ் தீட்டா. 270நாலே என்ன செய்யணும், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். கொசீக்கண்ட்டுங்கிறது என்னவா மாறிட போகுது நம்மளுக்கு, சீக்கண்ட். இங்கே இருக்கிற தீட்டாவை போட்டுக்க போகிறோம். 270 மைனஸுங்கும்போது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்னது டேனும் காட்டும் மட்டும் தானே பாசிட்டிவ், அப்போ மீதி எது வந்தாலும் என்னது நெகட்டிவ். அதே மாதிரியே சீக்கண்ட் 270 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 270நாலே சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அப்போ கொசீக்கண்ட்டு இங்கே இருக்கிற தீட்டாவை போட்டுக்க போகிறோம். தேர்டு குவாட்ரண்ட்டில் என்னது டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ், அப்போ வேறு எது வந்தாலும் என்ன செய்ய போகிறோம், நெகட்டிவ் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இதுக்கு தான் நம்மளுக்கு சைன் சேஞ்சஸ் வரப்போகுது. 90 ப்ளஸ்ஸு இல்லைனா 270 ப்ளஸ்ஸு மைனஸு. இது ரெண்டு இது இந்த மாதிரி 4 விஷயத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்னது இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ சைன் 180 மைனஸ் தீட்டா, அடுத்தது காஸ் 180 மைனஸ் தீட்டா, சீக்கண்ட் டேன் போட்டுக்கலாம் வரிசலாவே. டேன் 180 டிகிரி மைனஸ் தீட்டா, அடுத்தது காட் 180 டிகிரி மைனஸ் தீட்டா, கொசீக்கண்ட் 180 டிகிரி மைனஸ் தீட்டா, சீக்கண்ட்டு 180 டிகிரி மைனஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ 180 டிகிரிங்கிறது 180யோ 360யோ வந்ததுன்னா நம்மளுக்கு என்னது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்சே ஆகாது. என்ன இங்கே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் இங்கே வரப்போகுது. சைனு இங்கே காசுன்னு இருந்ததுன்னா காசு அப்படியே தான் வரப்போகுது. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் அப்படியே தான் எழுத போகிறோம். ஓகேவா? டேன்னா டேன் தீட்டா, காட்னா காட் தீட்டா, கொசீக்கண்ட்னா கொசீக்கண்ட் தீட்டா, சீக்கண்ட்னா சீக்கண்ட் தீட்டா. அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதுல. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் அப்படியே போட்டிருக்க போகிறோம். ஆனால் சைனில் மட்டும் என்ன செய்யணும், செக் பண்ணிக்கணும். 180 மைனஸுங்கும் போது அது எத்தனாவது குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இங்கே பாருங்கள் எஸ்னா என்னது சைன். ஓகேவா? சைன் வந்து பாசிட்டிவ். ஓகேவா?
சைன் பாசிட்டிவ்னா சைனு அதனுடைய கொசிகண்ட் இருக்கு இல்லையா ரிவர்ஸு, அது ரெண்டும் மட்டும்தான் நம்மளுக்கு என்னது பாசிட்டிவ், மீதி எல்லாமே என்னது நெகட்டிவ். ஓகேவா? இப்போ சப்போஸ் சைன் இங்கே கொஷினில் இருக்க ஆன்சரில் வருது. இப்போ நம்ம காசுன்னு இருக்குது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் மாற்றும் போது சைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கொஷினில் காசு இருக்குது, சைன் பாசிட்டிவ் தானே சொன்னீங்க. அப்போ வந்து இங்கே ஆன்சர் எனக்கு சைன் வந்திருக்கே, நான் வந்து சைனில் பாசிட்டிவ் போடலாமான்னா போடக்கூடாது. இப்போ சப்போஸ் பாருங்களேன், சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். 90 டிகிரினாலே என்னது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். சைனுங்கிறது என்னவா மாறிட்ட போது நம்மளுக்கு காசு, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் போட்டுக்க போகிறோம். 90 ப்ளஸ் அப்படின்னாலே அது எத்தனாவது குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ செகண்ட் வேர்டு என்னது எஸ். எஸ்ஸுங்கிறதுக்கு என்னது குறிக்குது சைனு, சைனுடைய இன்வர்ஸ் கொசிகண்ட் குறிக்குது. இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே என்னது நம்மளுக்கு நெகட்டிவ். அப்போ சைன்னு கொஷினில் இருக்குது, அதை ஆன்சரில் மாற்றும் போது இங்கே பாசிட்டிவ். சைன் இருக்கிறதுக்கு தானே பாசிட்டிவ் சொன்னீங்க, இங்கே காசில் ஆன்சர் வருதுன்னா அதை எண்ணிக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், கொஷினில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். கொஷினில் சைனு இல்லை கொசிகண்ட் இருந்ததுன்னா அதனுடைய ஆன்சரை பற்றி நம்ம கவனிக்க தேவையில்லை, இதை ஹைட் பண்ணிக்கலாம். காசோ எதாக இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும். ஓகேவா? சைன்னா பாசிட்டிவ். அதே மாதிரி கொசிகண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொசிகண்ட் 90 ப்ளஸ் தீட்டான்னு இருக்குது அப்படின்னா 90 டிகிரினாலே நம்மளோட சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். கொசிகண்ட்டுங்கிறது என்னவா மாறப்போகுது சீக்கண்ட். சீக்கண்ட் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் போட்டுக்க போகிறோம். கொசிகண்ட்டுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்னது பாசிட்டிவ். ஓகேவா? ஆன்சர் கொசிகண்ட் வரணும்னு இல்லை, கொஷினில் கொசிகண்ட் இருந்ததுன்னா அதனுடைய ஆன்சர் வந்து என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுக்கணும், இதில் கன்ஃபியூஷன் ஏற்படுத்திக்க கூடாது. புரியுதா? அதே மாதிரி தான் எல்லா ஆங்கிள்ஸுக்கும் 90 டிகிரி ப்ளஸ்னா என்ன அப்படிங்கிறத கவனிச்சிக்கலாம். சைனா, அடுத்தது காசு, அடுத்தது டேன், அடுத்தது காட்டு, அடுத்தது சீக்கண்ட் தீட்டா. சாரி, சீக்கண்ட் 90 ப்ளஸ், எல்லாமே 90 ப்ளஸ் தீட்டாவுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 90 ப்ளஸ் தீட்டா, 90 ப்ளஸ் தீட்டா. ஓகேவா? 90 ப்ளஸ் தீட்டா. 90நால சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். காசுங்கிறது என்னவா மாறப்போகுது சைனாக மாறப்போகுது. இப்போ காசு சைன்னு வந்துட்டு ஆன்சரு நம்ம வந்து பாசிட்டிவ் போடணுமானா போடக்கூடாது. அந்த கொஷினில் காசு இருக்குது, அப்போ நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்டில் உடனே போய் பார்க்க வேண்டியது, நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னாலும் ரைட்டு தான். செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன பாசிட்டிவ் சைனு, அதனுடைய இன்வர்ஸ் கொசிகண்ட் தான் பாசிட்டிவ். அப்போ எது வந்தாலுமே நம்ம என்ன தான் போட போகிறோம், நெகட்டிவ் தான் போட போகிறோம். மற்ற எது வந்தாலும் நம்ம நெகட்டிவ் தான் போடணும். ஓகேவா? ஆன்சரில் சைன் வந்ததுன்னா அதுக்கு போய் பாசிட்டிவ் போடக்கூடாது, தப்பாயிடும். ஓகேவா? இதுக்கு பாருங்கள், டேனுக்கு பாருங்கள், டேனுங்கிறது 90 வந்ததுனால காட்டாக மாறிடுது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் பாசிட்டிவ். நம்ம இந்த பாசிட்டிவ் டேர்ம்ஸும் ஃபஸ்ட்டே எழுதியாச்சு. அப்போ மீதி எல்லாத்துக்குமே என்ன தான் நம்மளுக்கு வரப்போகுது, நெகட்டிவ் தான் வரப்போகுது. நெகட்டிவ் இங்கே டேன் தீட்டா, இங்கே நெகட்டிவ் கொசிகண்ட் தீட்டா. ஓகேவா? இப்போ ஒரு குவாட்ரண்ட்டையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு விதமாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை 90 மைனஸ் தீட்டா இல்லை 360 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் உள்ளது 180 மைனஸ் தீட்டா. இப்போ எல்லா டேர்ம்ஸையுமே வச்சு எழுதும்போது இதேமாரி ஒரு டேபுலேஷன் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? 90 மைனஸ் தீட்டா 90 ப்ளஸ் தீட்டான்னு வச்சு எழுதும்போது இந்த குவாட்ரண்ட் ரூலுக்கு இதுக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இது வரைக்கும் என்ன எழுதாமல் விட்டுருக்கோமோ அதை இப்போ எடுத்து எழுதுறதுனால எழுதலாம். 360 மைனஸ் தீட்டா இல்லை வந்து காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, டேன் மைனஸ் தீட்டா. 360 மைனஸ்னு போடாமல் வெறும் மைனஸ் தீட்டான்னு போட்டாலும் அது எதை தான் குறிக்கும் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை குறிக்கும். ஓகேவா? டேன் காட் ஆஃப் மைனஸ் தீட்டா, கொசிகண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா, சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் 360 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லை 270 ப்ளஸ் தீட்டான்னு சொல்லலாம். மைனஸ் தீட்டான்னு நம்மளை டினோட் பண்ணுது அப்படின்னாலே அது என்னது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை சேர்ந்தது. ஓகேவா? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு காசும் சீக்கண்ட்டும் மட்டும்தான் என்னது பாசிட்டிவ், மீதி எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ். அப்படின்னா நம்ம இங்கே டேபுலேஷன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பார்க்கணும் காசு எங்கே இருக்குது, காசுக்கும் சீக்கண்ட்டுக்கும் மட்டும்தான் பாசிட்டிவ். அந்த தீட்டாங்கிறதுனால அது அப்படியே தீட்டாவே தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? இதில் நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இங்கே சீக்கண்ட் தீட்டா, இது ரெண்டுத்துக்கும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாத்துக்குமே என்ன தான் நெகட்டிவ். மைனஸ் சைன் தீட்டான்னு ஆகிடும். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கும் போது மைனஸ் டேன் தீட்டா, காட் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கும் போது மைனஸ் காட் தீட்டா, கொசிகண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கும் போது மைனஸ் கொசிகண்ட் தீட்டா.
ஓகேவா? இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு இதுலேயும் வரும். ஒரு அந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ஒரு குவாட்ரண்ட்டை எடுத்துக்கும் போது 2 டேர்ம்ஸுக்கு மட்டும் பாசிட்டிவ் வரும், மீதி 4 டேர்ம்ஸ்க்கும் நெகட்டிவ் வரும். எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகும், அதே ரூல் தான் ஃபாலோ ஆகும். ஓகேவா? மைனஸ் தீட்டான்னு என்ன அர்த்தம்? 360 டிகிரி மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இல்லை அதை டைரெக்டாக என்ன செய்யலாம்? வெறும் மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். வெறும் மைனஸ் தீட்டான்னு சொன்னாலும் அது 4th குவாட்ரண்ட்டை சேர்ந்தது தான். 360 மைனஸ் தீட்டான்னு சொன்னாலும் அது 4th குவாட்ரண்ட்டு தான். ஆர் அதர்வைஸ் 270 ப்ளஸ் தீட்டான்னு சொன்னாலும் அது 4th குவாட்ரண்ட்டு தான். ஓகேவா? வேறு என்ன நம்ம எழுதாமல் விட்டுருக்கோம் அப்படின்னா 270 மைனஸ் எழுதியாச்சு, 270 ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். 270 ப்ளஸ் தீட்டாங்கும் போது அது என்னது? 4th குவாட்ரண்ட். ஓகேவா? சைன் ஆஃப் 270 ப்ளஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 270 ப்ளஸ் தீட்டா, tan 270 ப்ளஸ் தீட்டா, காட் 270 ப்ளஸ் தீட்டா, கொசீகண்ட் 270 ப்ளஸ் தீட்டா, சீக்கண்ட் 270 ப்ளஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனையும் எழுதியிருக்கோம். 270 ப்ளஸ் தீட்டானாலே அது எத்தனாவது குவாட்ரண்ட்டு? நம்மளுக்கு 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் சீன்னு வந்ததுனால என்னது? காஸ் அண்டு சீக்கண்ட் தான் பாசிட்டிவ். ஓகேவா? மீது எல்லாமே நெகட்டிவ். 270ன்னு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 270 90 270 அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனாலே சப்போஸ் 180 டிகிரி 360 டிகிரினா நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. என்ன எழுதிடலாம்னா அப்படியே இங்கே இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனையும் இந்த இருக்க ஆங்கிளையும் அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைனுக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணணும். சைன் என்னவா மாறும்? காசாக மாறிடும். தீட்டான்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு காசுங்கிறது என்னவா மாறிடும்? சைன் தீட்டான்னு மாறிடும். அடுத்து டேன் தீட்டாங்கிறது காட் தீட்டான்னு மாறும். காட் தீட்டாங்கிறது டேன் தீட்டான்னு மாறும். கொசீக்கண்ட் வந்து சீக்கண்ட் தீட்டான்னு மாறிடும். சீக்கண்ட் வந்து கொசீக்கண்ட் தீட்டான்னு மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? சைனை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா அப்புறமேல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த சம்மு போட்டாலும் உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டுக்கு எந்த இது அப்படிங்கிறது நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளோலேயே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? 270 ப்ளஸ்ஸுங்கும் போது காஸ் அண்டு சீக்கண்ட். காசு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சீக்கண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆன்சருக்கு மட்டும் பாசிட்டிவ் போடுங்க, மீதி எல்லாத்துக்குமே நெகட்டிவ். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா தான் போட முடியும். மனப்பாடம்லாம் பண்ணிங்கன்னா போட முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன விட்டு போயிருக்கு நம்மளுக்கு? 90 ப்ளஸ் 90 மைனஸ் முடிஞ்சாச்சு. 180 மைனஸ் போட்டுட்டோம், 180 ப்ளஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 180 ப்ளஸ் போட்டுக்கலாம். அதே 6 ஃபங்க்ஷன்ஸ் தான். சைனு 180 ப்ளஸ் தீட்டா, காஸ் 180 ப்ளஸ் தீட்டா, டேன் 180 ப்ளஸ் தீட்டா, காட்டு 180 ப்ளஸ் தீட்டா, சீக்கண்ட் 180 ப்ளஸ் தீட்டா, கொசீக்கண்ட் 180 ப்ளஸ் தீட்டா. 180 வந்திருக்கு. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சேஞ்சே கிடையாது, அப்படியே பிடிச்சி எழுதிக்க வேண்டியதான். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, காட் தீட்டா, சீக்கண்ட் தீட்டா, கொசீக்கண்ட் தீட்டா. இப்போ சைனுக்கு வர வேண்டியதான். 180 ப்ளஸ்னால் அது எத்தனாவது குவாட்ரண்ட்டு? 3rd குவாட்ரண்ட். 3rd குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ் நம்மளுக்கு? டேன் அண்டு காட் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். டேனுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு பாசிட்டிவ் போட்டுங்க. காட்டுன்னு எங்கே கொஷின் வருதோ அதுக்குள்ளே ஆன்சருக்கு பாசிட்டிவ் போட்டுங்க. மீதி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தான். ஓகேவா? ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்சஸும் அந்த சைன் சேஞ்சஸும் இருக்கும். ஓகேவா? அது பார்த்துட்டிங்களா? அதை நீங்களும் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி ஒரு நோட்டில் எழுத ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் எழுத வரும். சப்போஸ் தெரியலங்கும்போது இது மாதிரி நம்மளோட வீடியோவையோ இல்லை புக்கையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேபுலர் காலத்தை திருப்பி நம்ம அடிக்கடி போட்டு வேறு ஒரு வேல்யூஸ்க்கு நம்ம திருப்பி போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக போடுறதுக்கு வரும். ஓகேவா?